இது எக்ஸ்பிரஸ். நான் ஹேமநாதன். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு அவர் கொடியை லான்ச் பண்ணியிருக்காரு. எப்பவுமே வந்து பனையூர்ல ஒரு மீட்டிங்னா அதுதான் பல ஊடகங்களுக்கு தலைப்பு செய்திகளா இருக்கும். அவர் வந்து ஒரு ஆடியோ லான்ச்ல பேசினாருன்னா நாடு முழுக்க அது மிகப்பெரிய பேசு பொருளா இருக்கும். அப்படிப்பட்ட விஜயையும் அரசியலையும் இங்க பிரிச்சு பார்க்கவே முடியாது. அவர் பிப்ரவரி மாசம் அப்ப தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சாரு. அதனுடைய கொடி இப்ப லான்ச் பண்ணிருக்காங்க. இது ஆரம்பிச்ச காலகட்டத்துல இருந்து பல கேள்விகள், பல விமர்சனங்கள், பல குற்றச்சாட்டுகள் சொல்லிட்டு அடுத்தடுத்து இருந்தது எல்லாமே இப்போ இந்த ஒரு ஈவெண்ட்லயே மொத்தமா வந்து அவர் ஒரு முடிவு கொண்டு வந்துட்டாருன்னே சொல்லலாம். என்ன நடந்துச்சு வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே அவருடைய வாழ்க்கையில அரசியல் வந்துருச்சு. சொல்லப்போனா வந்து தொடர்ந்து தன்னுடைய படங்கள்ல அரசியல் பிரச்சனைகளையும் மக்கள் பிரச்சனையும் பேசிட்டே இருந்தாரு. அதெல்லாம் தாண்டி அவருடைய படங்களுக்கு தொடர்ந்து அரசியல் ரீதியா பல பிரச்சனைகள் வந்துச்சு. இதெல்லாம் தாண்டி தொடர்ந்து ஓடிட்டு இருந்தாரு. அவருடைய மெர்சல் படம் அப்பெல்லாம் இவர் வந்து ஜிஎஸ்டி எதிர்த்து பேசிட்டாருன்றதுக்காக இவர் வந்து விஜய் கிடையாது, இவர் வந்து ஜோசப் விஜய்னு சொல்லிட்டு அவரை மத ரீதியா தாழ்த்த நினைச்சவங்களா கொஞ்சம் கூட அவர் கண்டுக்கல. எல்லாத்தையுமே தட்டி விட்டு ஓடினாரு. இன்னைக்கு கோலிவுட்டுடைய டாப் ஆஃப் தி மார்க்கெட் உட்காந்து இருக்காரு. இப்ப வந்து 78வது படமா கோட் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து வந்து 79 படமா எச்வினத்தோட ஒரு படம் பண்ண போறாரு. இதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து சினிமா விட்டு மொத்தமா வளர்கிறேன், நான் வந்து முழு நேர அரசியல்வாதி ஆக போறேன்னு சொல்லக்கூடிய அந்த தைரியம் எத்தனை பேருக்கு வரும்னு தெரியல. ஏன்னா வந்து தனக்கு மார்க்கெட் போனதுக்கு அப்புறமா வரக்கூடிய அந்த நடிகர்கள்ன்றது வேற. ஆனா தனக்கு மார்க்கெட் இருக்கும் போதே, தன்னை நம்பி அவ்வளவு பெரிய ப்ரொடியூசர் கூட்டமே இருக்கும் போதே இதெல்லாம் வேண்டாம், நான் வந்து ஸ்ட்ரெயிட்டா போய் மக்களுக்காக சேவையாற்ற போறேன்னு சொல்லக்கூடிய அந்த மனப்பான்மை இருக்குல்ல, அதுக்கே அவர் வேணா எவ்வளவு வேணாலும் பாராட்டலாம். இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த கொடியை அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க. சிவப்பு மற்றும் மஞ்சளாலான அந்த கொடியில வந்து பார்க்கும் போதே நடுவில் வந்து ஒரு வாகை பூ இருக்கு. இந்த வாகை பூ எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, எப்பவுமே சங்க இலக்கியத்துல வந்து ஒரு நாட்டுல ஒரு மண்ணை வந்து ஜெயிச்சுட்டு வந்துட்டானா வந்து அவனுக்கு வந்து அந்த வாகை பூவால மாலை சுடுவாங்களாம். அதை பார்க்கும் போதே ஓகே இவன் போர்க்களத்துல ஜெயிச்சுட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு பாக்குறவங்களுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்கு. சொல்லப்போனா இது வந்து வெற்றியை குறிக்கிற மாதிரி அப்படின்றதா பார்க்கும்போது தெரியுது. அடுத்து வந்து 28 அந்த நட்சத்திரங்கள், இது எல்லாமே இந்தியாவில இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையுமே குறிக்குது. இந்த 23 இருக்குல்ல, இது 23 பச்சை நிறத்திலையும் மத்த இருக்க 5 மட்டும் வெள்ளை நிறத்திலயும் இருக்க மாதிரி. இந்த 5 மட்டும் எதை சொல்றதுன்னா தென்னிந்திய மாநிலங்கள் சொல்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா 2 யானைகள், அது நல்லா போர்க்களத்துல அப்படியே வீரமா தன்னுடைய தும்பிக்கையெல்லாம் தூக்கிட்டு அப்படி நிக்கிற மாதிரியே இருந்துச்சு. பாக்கிறதுக்கே மொத்தமா வந்து தன்னுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வை அந்த கொடியின் மூலியமாவே அவர் காட்டின மாதிரியே இருந்தது. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த விழால எடுக்கப்பட்ட உறுதிமொழியா இருக்கட்டும், தமிழன் கொடி பறக்குது, தலைவன் யுகம் பறக்குதுன்னு சொல்லிட்டு வரக்கூடிய அந்த பாடல் வரிகளா இருக்கட்டும், எல்லாமே சமூக நீதியும் மத நல்லிணக்கத்தையும், முக்கியமா வந்து இங்க மொழிப்போர் தியாகிகள் செய்த அந்த தியாகத்தையும் சொல்லக்கூடிய பல வரிகளை நம்மளால பார்க்க முடிஞ்சது. எப்பவுமே எல்லா காலகட்டத்திலயும் ஒரு ஒரு ஐடியாலஜி இங்க தேவைப்படும். யோசிச்சு பாருங்க, இங்க காங்கிரஸ்ன்ற ஒரு மிகப்பெரிய கட்சி இருந்தது. அப்போ திராவிடம்ன்ற ஒரு ஐடியாலஜி வச்சு அன்னைக்கு திமுக ஜெயிச்சு காட்டுச்சு. இன்னைக்கு கால ஓடிட்டு இருக்கு. புதிய புதிய சிந்தனைகளும் சித்தாந்தங்களும் மக்கள் மத்தியில தேவைப்படுது. விஜய் அவர்கள் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்ச உடனே முதல் விமர்சனமே எதுக்கு தமிழ்நாடுன்ற வார்த்தை யூஸ் பண்ணாம தமிழகன்ற வார்த்தை யூஸ் பண்றீங்க? ஏன்னா வந்து இங்க தமிழ்நாட்டுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. தொடர்ந்து பிஜேபியில இருக்கவங்க தான் தமிழகம்ன்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க. அப்போ பிஜேபியோட பி டீம்னு சொல்லிட்டு முதல்ல விமர்சிக்கப்படுறாரு. அதுக்கப்புறமா வந்து தொடர்ந்து இவர் வாழ்த்துக்களா சொல்லிட்டு இருக்காரு. திருமாவளவனுக்கு வாழ்த்து சொன்னாரு, அதுக்கப்புறமா காங்கிரஸ்ல இருக்கவங்களுக்கு வாழ்த்து சொன்னாரு. இப்படி வாழ்த்துக்களா சொல்லிட்டு இருக்காங்க. இது தமிழக வெற்றி கழகம் இல்ல, தமிழக வாழ்த்து கழகம் சொல்லிட்டு விமர்சிக்கிறாங்க. இப்படி பல விமர்சனங்களை முன்வச்சாலும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அந்த மாணவர்களுக்கு பரிசு வழங்குற அந்த விழால நீட் எக்ஸாமுக்கு எதிராகவும் மாநில சுயாட்சி இங்க ஏன் தேவனும் பல இடங்கள்ல ஒன்றிய அரசுன்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாரு. சாமி நம்ம பாஷை பேசுன்னு சொல்லிட்டு மீம் எல்லாம் போட்டிருந்தாங்க. அப்போ இவர் யார் பக்கம் நிக்கிறாருன்ற குழப்பம் இன்னை வரைக்குமே இருந்துட்டே இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே தீர்வு அந்த மாநாடு, வரப்போற மாநாடுல அவருடைய கொள்கை அறிவிக்கப்படும் சொல்லிருக்காரு. அப்போ அந்த மாநாடுலதான் எல்லா பிரச்சனைக்கான தீர்வும் இருக்கு. சொல்லப்போனா விஜய் எந்த விதமான அரசியலும் முன்னெடுக்க போறாருன்ற தெளிவான பார்வை அந்த இடத்துல கிடைக்கும்ன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வெறுமனே ஒரு கொடியை அறிமுகப்படுத்துறதுல மட்டும் ஒரு கட்சியோட வேலை முடிய போறது கிடையாது. அதை தாண்டி இங்க இருக்கக்கூடிய ரசிகர்களை அப்படியே அரசியல் படுத்தணும். முக்கியமா வந்து இங்க நடக்கக்கூடிய சமூக பிரச்சனைகளுக்கு குரல் எழுப்பணும். 2026 அந்த எலெக்ஷனுக்கான வேலையை இப்பவே இழுத்து போட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய வேலைகள் இருக்கு. ஆனா ஒண்ணு, இங்க வந்து நடிகர்கள் நாடாளக்கூடாது, கூத்தாடிகள் வந்து இங்க இருக்கவே கூடாது அப்படின்லாம் சொன்னா இங்க யாருமே அரசியல் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய வரலாற்றை மாத்தி எழுதுனது அதே கூத்தாடிகள் தான், அதே சினிமாக்காரங்க தான். பார்ப்போம் 2026 அந்த சட்டமன்ற தேர்தல் யாருக்கு அமைய போது, யார் இங்க சர்க்கார் அமைக்க போறான்ற அந்த எதிர்பார்ப்பு எனக்குமே இருக்கு. உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.